வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். இதுவரை நம்மை ஏமாற்றிய அனுபவசாலிகள் ஆட்சி போதும். அரசின் நலத்திட்டங்கள் வீட்டு வாசலுக்கே வந்து சேரும். கன்னியாகுமரி பகுதியில் தாவேகா தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரம். மக்களுக்கான முன்னோடி திட்டங்களை செயல்படுத்துவதில் திமுக தான் ஒரிஜினல். புதுக்கோட்டை தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் உரை. ஸ்டாலினும் உதயநிதியும் டெல்டாக்காரர்கள் அல்ல, உல்டாக்காரர்கள். டிடிவி தினகரன் தேர்தல் பிரச்சாரம். அடுத்த அமையவுள்ள திமுக ஆட்சியில் டிஆர்பி ராஜாவுக்கு அமைச்சர் பதவி உண்டு. மன்னார்குடியில் டிஆர்பி ராஜாவை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம். திருவள்ளூரில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் 9 கோடி நகைகள் பறிமுதல். நயினார் நாகேந்திரனை ஆதரித்து சாத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் நிதின் நபீன் ரோடு ஷோ. பாஜக, அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஜனநாயகன் படம் இணையத்தில் வெளியாக உதயநிதியும் எல்முருகனும் தான் காரணம் என தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவார்ஜுனா குற்றச்சாட்டு. கூடுவாஞ்சேரி பகுதியில் அதிமுக வேட்பாளர் கஜேந்திரனை ஆதரித்து இரட்டை இலை சின்னத்திற்கு நடிகை கௌதமி வாக்கு சேகரிப்பு. விலைவாசி உயர்வுதான் ஸ்டாலின் அரசின் பெரிய சாதனை என குற்றச்சாட்டு. மேகதாதுவில் அணை கட்டுவோம் என்று தெரிவித்த கர்நாடகா துணை முதல்வர் உடன் சேர்ந்த பிரச்சாரம் செய்யும் முதல்வர் மு க ஸ்டாலினை மக்கள் புறக்கணிக்க வேண்டும். தஞ்சாவூரில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்த எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம். நெல் சாகுபடிக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டாம் என்று மத்திய அரசு தமிழகத்திற்கு உத்தரவிட்டதாக மு க ஸ்டாலின் சுமத்தியுள்ள குற்றச்சாட்டு முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் அரசு உயர் அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் இடமாற்றம் செய்ததன் பின்னணியில் சூழ்ச்சி உள்ளது. சேலத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேட்டி. தமிழக உள்துறை செயலாளராக மணிவாசனை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.